இப்ப பிரபாகரன் இஸ்லாமியர்களை கொல்லணும் என்கின்ற அந்த இன்டென்ஷன் இருந்திருந்தால், உள்நோக்கம் இருந்திருந்தால், சிங்களவர்கள்ல எத்தனை பேர்த்த கொண்டிருக்கலாம், கோயில்கள்ல கொண்டு போட்டிருக்கலாம், சிங்களவர்கள் பள்ளிக்கூடத்துல கொண்டு போட்டிருக்கலாம். அதெல்லாம் செய்யாத ஒரு தலைவன் எப்படி இஸ்லாமியர்களை கொல்லுவான்? அப்ப நம்ம பொது புத்தியில சிந்திச்சு பார்க்கணும்ல. அப்போ நமக்கு தோணுது, இந்த இஸ்லாமியர்களுக்கும் புலிகளுக்கும் பிளவை ஏற்படுத்தணும். இஸ்லாமியர்கள் புலிகளோட சேர்ந்து நின்றாங்க அப்படின்னா தனி நாடு அடைஞ்சிருவாங்க. இன்னைக்கு எப்படி சீமானோட இஸ்லாமியர்கள் சேர்ந்தாங்கன்னா அரசியல் அதிகாரத்தை பிடிச்சிருவாங்கன்னு தமிழ்நாட்டுல சூழ்ச்சி நடக்குதோ, இதே சூழ்ச்சி 40 வருஷத்துக்கு முன்னாடி ஏன் நடந்திருக்க கூடாது? கையில இஸ்மாயில்னு பத்தை குடிச்சிட்டு நாதுராம் கோட்சே காந்திய கொண்டான். ஏன்? தன்னை இஸ்லாமிய பதிவு செஞ்சு கலவரத்தை உண்டு பண்ணான். புலிகளினுடைய உடையை அணிந்து கொண்டு ஏன் நீ அந்த தாக்குதல் நடத்தி இருக்க கூடாது? இப்ப பிரபாகரன் இஸ்லாமியர்களை கொல்லணும் என்கின்ற அந்த இன்டென்ஷன் இருந்திருந்தால், உள்நோக்கம் இருந்திருந்தால், சிங்களவர்கள்ல எத்தனை பேர்த்த கொண்டிருக்கலாம், கோயில்கள்ல கொண்டு போட்டிருக்கலாம், சிங்களவர்கள் பள்ளிக்கூடத்துல கொண்டு போட்டிருக்கலாம். அதெல்லாம் செய்யாத ஒரு தலைவன் எப்படி இஸ்லாமியர்களை கொல்லுவான்?